பிரைவேட் லிமிடெட்னு வச்சதுக்கான நோக்கமே இது வந்து பிரான்சைசி கொடுக்கணுன்றதுனால தான். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேபிடோ ஓட்டுறாங்க, எல்லாருமே டிகிரி ஹோல்டர் தான். ரேபிடோ ஓட்டுறவங்களாம் சரி, ஊபர் இந்த மாதிரி நிறைய ஆப் மூலயமா வந்து டைப் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கு மினிமம் வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வரைக்கும் அவங்க வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து தனியாக ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து பேங்க் மூலயமா வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஒவ்வொரு பின்கோட் வைஸ் நம்ம பண்ணுறோம். ஈவன் வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸோட அந்தந்த ஏரியாவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம். பிஸ்னஸ்லையும் ஒரு நல்ல ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து 30,000 50,000 ருபீஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை அத்தனையுமே நம்ம செஞ்சுருக்கோம். சரி. ஹாய் வியூவர்ஸ், மூணாய் கடையர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கு. நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் பண்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது யாருமே எங்கேயுமே எதிர்பார்த்திருக்காத ஒரு கடை பாத்தீங்கன்னா காயலாங்கடை. இது நம்ம காயலாங்கடை. இது சாதாரண காயலாங்கடை இல்லைங்க, நம்ம காயலாங்கடை பிரைவேட் லிமிடெட். இது எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம ஒரு பேங்க் லோன் வாங்கினா கூட நீங்க ப்ரொப்ரைட்டர் கம்பெனியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா கேட்பாங்க. ஆனா இந்த காயலாங்கடை பார்த்துட்ட அப்புறம் யாரும் நம்மள அது மாதிரி கேட்கவே மாட்டாங்க. நம்ம பயின்ற சின்ன வேலையா இருந்தாலும் அது எப்படி முறையா செஞ்சா அதை எப்படி சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம காயலாங்கடையோட ப்ரொப்ரைட்டர் இப்ப அவர் வந்து மேனேஜிங் டைரக்டரா இருப்பாரு. அவரோட முகமது பாஷா அவர்கிட்ட எப்படி இந்த காயலாங்கடை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, இதோட பிரைவேட் லிமிடெடுக்கான அந்த சூட்சமம் என்ன, உங்களோட பிசினஸ் டெக்னிக் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஹாய் மூணாய்க்கா நேயர்களே, அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட சந்திக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம காயலாங்கடை பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் முகமது பாஷா சார் தான். இது என்னடா ஒரு காயலாங்கடை பேக்ரவுண்ட் நீங்க பாப்பீங்க. இந்த காயலாங்கடைன்றது வந்து பாத்தீங்கன்னா 50 வருஷமா பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கடையோட நியூ ஜென்ரேஷன் தான் இது எப்படி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது ரீசெண்டா வந்து நம்ம காயலாங்கடை பிரைவேட் லிமிடெட்ன்றத ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறத பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறாரு. இந்த பிசினஸ் வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் பல பேருக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த காயலாங்கடைன்றதுனா என்ன, இந்த காயலாங்கடை மூலமா எப்படி நம்ம தொழில சிறப்பா பண்ணலாம், ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி ஒரு நல்ல கான்செப்ட் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க நிகழ்ச்சி போலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருக்கேன் சார். நான் ஆக்சுவலா இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது உங்க கடையோட போர்டை பார்த்து தான் உங்களை அப்ரோச் பண்ணேன். நம்ம காயலாங்கடை பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டு, ஏன்னா எல்லா இடத்துக்கும் பிரைவேட் லிமிடெட்ல சின்னதா போட்டிருப்பாங்க, நீங்க கடை ஃபுல்லா போட்டிருக்கீங்க. இந்த நம்ம காயலாங்கடை பிரைவேட் லிமிடெட்ன்றத எப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க, அதோட ஐடியா என்னன்னு சொல்லுங்க சார். இது ஆக்சுவலா வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா என்னோட மதர் வந்து ஆரம்பிச்ச கம்பெனி, மதர் அண்ட் ஃபாதர் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட வந்து 50 இயர்ஸா வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து அவங்களோட வயது அதிகமாகும் போது அதற்கான தொய்வு ஏற்படும். அந்த தொய்வு ஏற்படும் போது அதை அடுத்த தலைமுறை எடுத்து செய்யணும். ஏன் அப்படி செய்யறோம் அப்படின்னா, இந்த தலைமுறையில வந்து நம்ம வந்து இதை வச்சுதான் நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். அந்த தலைமுறையில நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமா இந்த காயலாங்கடையை நாங்க நினைக்கிறோம். அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணுன்றதுனால பிரைவேட் லிமிடெடா இதை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு கடை வச்சோமா, அன்னைக்கு சம்பாரிச்சோமா, அன்னைக்கு ஃபேமிலிக்கு தேவையானது ஒரு இடம் நகை வாங்கணுமா அப்படின்றத எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. இப்படி ஒரு காயலாங்கடைக்கு பிரைவேட் லிமிடெட்ன்ற ஐடியா எப்படி வந்து, அதுதான் இதுல யூனிக்னஸ், அதோட ஐடியா எப்படி வந்து? அதாவது எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு நாம வந்து ஒரு அடித்தளமா இருக்கணும்ன்றது தான் முக்கியம். நம்மளோட நேமை வந்து யாரும் வந்து சூஸ் பண்ணி வைக்க கூடாதுன்றதுனால அந்த நேமை வந்து நம்ம பிரைவேட் லிமிடெடா கொண்டு வந்துட்டோம். ஈவன் இது வந்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா தான் இப்பவும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் காரணம். சூப்பர் சூப்பர் சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லாம் வருவாங்க, கடையில் உள்ளவங்க ஒரு பேப்பர்ல பில்லு போடுவாங்க, பேப்பர் குளமா இரும்பு குளமா அப்படின்னு போடுவாங்க. அது ஒரு சின்ன பேப்பர்ல கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனினால இப்ப நானே வந்து இல்ல வீட்டுல இருக்கிற பழைய பொருள் ஏதோ கொண்டு வந்தா உங்களோட பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு? இது முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்கோட் சிஸ்டம் பில் மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஈவன் நீங்க வந்து பெட்ரோல் பங்க் மற்ற ப்ரொவிஷனல் ஸ்டோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைப்பிங் மிஷின்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சிஸ்டத்துல இப்ப நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கான மிஷின்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வெயிட் போடுறோமோ அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பில்லிங் அதில் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நம்ம பே பண்ற மாதிரி நம்ம கொண்டு வரோம். அதுல எவ்வளவு அமௌண்ட் காட்டுதோ அந்த அமௌண்ட் தான் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்றவங்க நாங்க இவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம்னு வித் சிக்னேச்சரோட கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஈவன் ஜிஎஸ்டி எல்லாம் ப்ராப்பரா வந்து பே பண்ணுறதுனால நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சர் வந்து இது வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஓகே ஓகே. இது வந்து சின்ன மளிகை பொருள் வாங்கினாலும் ஜிஎஸ்டி வாங்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த காயலாங்கடை வியாபாரத்துல எப்படி ஜிஎஸ்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
ஜிஎஸ்டி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேரி ஆகுது. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் வந்து நம்ம வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போது அதை வந்து ப்ராப்பரா ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி அதை பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு அதனால நல்ல பெனிஃபிட் இருக்கு. அந்த பெனிஃபிட் வந்து எல்லாருக்குமே வந்து போய் சேரணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு 100 ரூபாய் பொருளை 110 ரூபாய் அந்த ஜிஎஸ்டியோட நம்ம வாங்கும் போது அந்த ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுத்துக்கும் தான் போகுது. அது நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை வந்து ப்ராப்பரா நம்ம பிசினஸ்லயும் கொண்டு போகணும். ஈவன் நம்ம லோன் எதனா போகணும்னா கூட இந்த ஜிஎஸ்டி ப்ராப்பரா பே பண்ணாதான் அந்த லோன்ஸ் எல்லாம் கூட நம்ம போக முடியும். இல்ல நீங்க சொல்ற உண்மை சார். யாரு நம்ம என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்கறதே இல்லை. ஒரு லோன் ஒன்று வாங்குறோம், ஒரு இஎம்ஐ ஒன்று வாங்குறோம், கண்டிப்பா அதெல்லாம் வாங்காம இருக்க முடியாது. இல்ல நம்மளே கேட்போம், சார் நீங்க எங்க சார் வேலை செய்றீங்க, என்னையே கேட்டிருக்காங்க. நான் சொன்ன ப்ரொப்ரைட்டர்ஸ் கம்பெனி சார் அப்படின்னா. பட் பிரைவேட் லிமிடெட்னா அது நிறைய ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே அது நல்ல ஒரு ஐடியா தான். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மள கேட்பாங்க, என்னப்பா பழைய பித்தளை சமாக்கு பேர் சம்பளம் அப்படின்வாங்க. இது ஒரு காய்லாம் கடைக்கு லாய்க்கில்லாத வேலை, நீ உனக்கு படிப்பு வரலன்னா காய்லாம் கடையை தான் நீ வச்சு பொழைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்ற இந்த காலகட்டத்துல எல்லாரும் வெளிநாடு போனோம், நல்ல ஒரு ஒயிட் காலர் ஜாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருக்கும். பட் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்களா, இல்ல இதை அம்மா அப்பா பேரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்க? கண்டிப்பா எந்த தொழிலும் செய்யும் போது அம்மா அப்பா பேரை காப்பாத்துறதுன்றது அது முக்கியமான ஒண்ணு. இருந்தாலும் நம்ம எதில் நம்ம சாப்பிடுறோன்றது முக்கியம். நம்மளை வளர்த்து விட்ட தொழிலுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும். அதை உணர்வுபூர்வமா செய்யணுன்றதுனால நம்ம அடுத்த தலைமுறைக்காக கொண்டு வரோம். இதுல எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது ப்ராப்பரா ரீசைக்ளிங் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நாங்க எங்க பிரைவேட் லிமிடெட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதை பிரான்ச்சைசி மாடல்ல நாங்க கொண்டு வரோம். அது அடுத்த இதுல நான் சொல்றேன். இது நம்ம செய்யும் போது நம்ம அதை ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி ஈவன் இது பார்த்தோம்னா இப்போ கார்பரேஷன்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களாம் அவங்க காலையில வராங்க, அதை ஒரு மனசு கோணாம அந்த விஷயத்தெல்லாம் நிறைய பாக்குறாங்க. நம்ம வீட்டுல இருந்து ஒரு திங்ஸை வெளியில போட்டாலும் ஒரு சின்ன ஒரு மனம் கோணாம அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க ரீசைக்ளிங் ப்ராசஸ்க்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் நம்ம வீட்டில் எடுக்கக்கூடிய திங்ஸை ப்ராப்பரா அதை ரீசைக்ளிங் ப்ராசஸ் பண்ணோம்னா நம்மளோட வேர்ல்டை நம்ம கிரீனரியா வச்சுக்கலாம். அதுதான் இதோட நோக்கம். ஓகே ஓகே. ஆக்சுவலா ஒரு கிரீனரி கான்செப்ட் தான் இந்த காலங்கடான்றது. பழைய பொருள் கிடையாது, இருக்கிற பொருளை அது ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா அதை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னீங்க. இன்னொரு விஷயம் பிரான்ச்சைசின்னு சொன்னீங்க. இதுல என்ன மாதிரி பிரான்ச்சைசி இருக்கும், இதுல எப்படி எல்லாரும் ஏர்ன் பண்ண முடியும்? இப்போ பிரைவேட் லிமிடெட்னு வச்சதுக்கான நோக்கமே இது பிரான்ச்சைசி கொடுக்கணுன்றதுனாலதான். ஈவன் பாத்தீங்கன்னா இப்ப ரேபிடோ ஓட்டுறாங்க, எல்லாருமே டிகிரி ஹோல்டர் தான். ரேபிடோ ஓட்டுறவங்களாம் சரி, ஊபர் இந்த மாதிரி நிறைய ஆப் மூலயமா டைப் பண்ணி பண்றாங்க. அவங்களுக்கு மினிமம் சேலரின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30,000 வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த இடத்துல தனியாக ஒரு ஃப்ரான்ச்சைசி பேங்க் மூலயமா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணி கொடுக்குறோம். இது ஒவ்வொரு பின்கோட் வைஸ் நம்ம பண்றோம். ஈவன் அவங்களுக்கு பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸோட அந்தந்த ஏரியாவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம். பிசினஸ்லயும் ஒரு நல்ல ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். டெஃபினட்டா அவங்களுக்கு 30,000 50,000 ருபீஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஏர்ன் பண்ற மாதிரி ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை அத்தனையுமே நம்ம செஞ்சு கொடுப்போம். சார் இது ஒரு சாப்பிட்றவரும் டக்குனு ஒரு ஹோட்டல் வேலைக்கு போவாங்க, தெரிஞ்சு தொழில் பண்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா முழுக்க பலவிதமான பொருட்கள், ஒரு பேப்பர் ஆகட்டும், ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியாத டூல்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து அதுல இரும்பா எடுப்பீங்க, இல்ல காப்பர் எடுப்பீங்க. பெரிய விஷயம் இல்ல இது. நான் பணம் சம்பாதிக்கணும் மட்டும் இந்த வேலையை யாரும் பண்ற முடியாது. அது எப்படி நீங்க கத்துறீங்க? இப்போ இதுல வெரைட்டி ஆஃப் இது எதுவுமே கிடையாது. இதுல இரும்பு, பித்தளை, அலுமினியம் இது மூணுத்துக்கும் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி எவ்வளவோ இருக்கு. மேக்னெட் இருக்கு, இரும்பா பித்தளையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ செம்பா இருந்ததுன்னா அது செம்புன்றதுக்கு ஐடென்டிபிகேஷன் கலர்ஸ் இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு. நியூஸ் பேப்பர்ல ஹிந்து, தமிழ் பேப்பர் இருக்கு. அப்போ படிச்சவங்க பாமர மக்கள் கூட தெரியும் இது ஹிந்து பேப்பர், தமிழ் பேப்பர்னு. அந்த மாதிரி பிளாஸ்டிக்ல நிறைய வேரியேஷன், கலர் தான் வேரி ஆகுது தவிர பிளாஸ்டிக் ஒண்ணுதான். அந்த மாதிரி வேரியேஷன் பெருசா ஒண்ணும் இல்லை. படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, ஈஸியா இதை பண்ண முடியும். சார் இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. யாராச்சும் சொல்லியிருக்காங்களா பசங்கள்லாம், நீ என்னப்பா இந்த மாதிரி கடையில இருந்தா வேலை செஞ்சிருவேன், அது மாதிரி என்னைக்காச்சும் அது மாதிரி அவமானம்லாம் ஏதாவது? அவமானம் சொல்றது இல்ல, ஒரு தாக்கம் நமக்கு ஏற்படும். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? அது மாதிரி சின்ன வயசுல கண்டிப்பா எனக்கு நடந்திருக்கு. என்னடா ஸ்கூல் போற பையன் காயலாங்கடையில வேலை செய்யறான் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நம்ம எதுல இருந்து பிறக்கிறோமோ அதுல இருந்து நம்ம சாதிக்கணும்ன்றதுதான் நம்மளோட நோக்கமே. அதை எல்லாரும் பேர் சொல்ற மாதிரி அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகுது, அதுவும் பெரிய லெவல்ல வருதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் எனக்கு தேவை. சார் இப்போ இப்போ இதெல்லாம் எப்படி சார் இந்த ப்ராசஸ் நடக்குது? நீங்க பிசினஸ் சீக்ரெட்னு கேட்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஆதங்கம் இருக்குங்க. நீங்க பார்த்தா ஒரு இங்கிலீஷ் பேப்பர்னா ஒரு ரேட்டு, நம்மளுக்கு ஏன்னா எல்லாமே ஒரே விதமான பேப்பர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரும்பு கோல்டு ரேட்டு மாதிரி இன்னைக்கு இரும்பு ரேட் இவ்வளோன்றாங்க. இதெல்லாம் யாரு டிசைட் பண்றா? இது ஓவராலா உங்களோட இந்த ப்ராசஸ்ல முடிஞ்சு எங்க போகும், அதை பத்தி எதாவது கொஞ்சம் சொல்லுங்க.
ஆக்சுவலாக இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னா ஒரு மிடில் மேன் மாதிரி தான் இங்கே நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம், அதை வந்து இன்னொரு வெண்டார்கிட்ட நம்ம கொடுப்போம். அந்த வெண்டார் வந்து ரீசைக்ளிங் ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. இது இந்த மாதிரி போகும்போது அதில் ரீசைக்ளிங்கில் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு என்னன்றது அது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளார நம்ம போக முடியாது. மிடில் மேனை நம்ம வந்து ஒரு பப்ளிக்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு திங்ஸை கலெக்ட் பண்ணுறோம், அதை செக்ரிகேட் பண்ணுறோம், அதுக்கான ப்ராப்பர் வெயிட்டுக்கு உண்டான பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம். இதை செக்ரிகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க, அடுத்த வெண்டார் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க வந்து அடுத்து ரீசைக்ளிங்க்கு அனுப்புவாங்க. இந்த ப்ராசஸ் தான் போகும். அப்படி போகும்போது அந்த ரேட் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எப்படி வந்து ட்ரேடிங்ல வந்து ஒரு சில ரேட்ஸ் வந்து டிசைட் பண்றாங்களோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு, அதே மாதிரி தான் காயலாங்கடையோட ரேட்ஸும். ஓகே ஓகே இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு. பட் ஆனா அது வந்து சம்பாதிக்கணும், நேர்மையா உழைக்கணும்னா கண்டிப்பா இதை சூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம நேருக்கு முக்கியமா வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து வீட்டுல நிறைய பேர் இந்த வீடியோஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க ட்ரெஸ் வாங்கலான்னு பார்ப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கேட்டரிங் எடுத்து சாப்பிடும்போது இது என்ன ருசின்றது கண்டுபிடிப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு போனாலோ அப்படின்னா உங்களோட பார்வை என்ன இருக்கும்? ஏன் இந்த மாதிரி பழைய பொருள் இப்படி வச்சிருக்காங்க அது மாதிரி நினைப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி அட்வைஸ் தெரியும்? இந்த பழைய பொருள் கூட இவ்வளவு காசு இருக்குன்றது என்ன சொல்லுங்க? கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் தான், இன்னைக்கு வந்து ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏரியால வாங்கணும்னா 10,000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இல்லாம நம்ம வந்து வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம 500 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு பிளாட் வாங்க முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாஸ்டர் பெட்ரூம்ன்றது 10x10 தான் இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து அன்வான்ட் திங்ஸை மட்டும் அங்க வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த திங்ஸை ப்ராப்பரா வெளியில போடவும் மாட்டாங்க, அந்த இடத்த யூஸ் பண்ணவும் தெரியாது. அப்போ எப்பயுமே வந்து இந்த நியூஸ் பேப்பர், இந்த தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து எவ்ரி 2 months ஒன்ஸ் அவங்க வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளியர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நமக்கு கால் பண்ணி பேசலாம், அதை நம்ம கிளியர் பண்ணி தருவோம். ஓகே ஓகே இது வந்து நம்ம வாழ்ற வீட்லயே வந்து ரூம் இதுக்குன்னே பழைய பொருட்களே வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு நிறைவான கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு தொழில் பண்ற போது வந்து நம்ம என்ன தொழில் பண்றோம் அப்படின்றது தெரியாம பல பேர் இருக்காங்க. சரி, இதுதான் தொழில் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களோட அடுத்த கட்ட வியூகம், உங்களோட வந்து நான் இதை ரீச் பண்ணுவேன் அப்படின்றதுனா நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இந்த நம்ம காயலாங்கடை பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிச்சிருக்கோம். தனியா சொந்தமா தொழில் செய்யணும், எனக்கு வந்து உழைக்க முடியும் ஆனா பணம் இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இதுல வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கான தனியா அவங்க வந்து என்ன ஏர்ன் பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து ஏர்ன் பண்றதுக்கான எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவோம். குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணுன்றது தான் நம்ம காயலாங்கடை பிரைவேட் லிமிடெடோட நோக்கம். இதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து அவங்க பர்சனலா வந்து என்னென்னலாம் அவங்க வந்து பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இதுதான் எங்களோட நோக்கம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நேரங்களே, நம்ம காயலாங்கடையோட பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் முகமது பாஷா சார் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு காயலாங்கடையை வந்து ஒரு குளோபலா எப்படி கொண்டு போனோம், இளைஞர்களுக்கு எப்படி ஒரு வேலை வாய்ப்பு தரணும், அதே இல்லாமல் வீட்டில் உள்ள நம்ம பொருட்களை அனாவசிய பொருட்களை எதுவும் தேடி கண்டுபிடிச்சு அதை எப்படி பணமா மாற்றுறது, அது இல்லாமல் நம்ம வீடை எப்படி சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்ற பல விஷயத்த நம்ம கிட்ட சொன்னாரு. மீண்டும் யூரோப்போல் இன்னொரு நல்ல ஒரு கெஸ்டோட நம்ம சந்திப்போம். நம்ம ஞாபகமா நம்ம மூணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.